ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆமா அப்படிங்கிற பதிலை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா 6 வருஷம் கழிச்சு ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஆலையில் இங்கே நடக்கிறதே வேற ஒரு கதையாக இருக்கும். தமிழ்நாடு அரசை நோக்கி உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாவா இல்லையா, ஓகேவா நாட் ஓகேவா, இதுக்கு பதில் சொல்லுங்கள், அடுத்த கட்டம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஓகே நாட் ஓகே இதில் தாங்க அடங்கியிருக்கு ஸ்டெர்லைட்டோட எதிர்காலமே. ஸ்டெர்லைட் சார்ந்த விஷயத்தில் 6 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றத்தில் வேதா குழுமம் வைக்கக்கூடிய வாதம், தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதம், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் வைக்கக்கூடிய வாதம் சொல்லி மிகப்பெரிய போர்க்களமாக அந்த நீதிமன்றம் மாறி இருக்கு. ஸ்டெர்லைட் சார்ந்த விஷயத்தில் இப்போ என்ன நடக்குது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அது என்னங்க ஏதோ ஆமாகியமான ஏதோ ஒன்று சொன்னேன்ல, அது ஏன் எதற்காண்டி ஆமா கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஒரு 6 வருஷம் கழிச்சு ஸ்டெர்லைட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப தீவிரமாக அந்த பிரச்சனையை குறித்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டெர்லைட்டாகவே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்னா, ஏன் அறிவு கேட்டினதும் முதல்ல எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா அந்த துப்பாக்கி சூடு தான் ஞாபகம் வரும். 2018 பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த 2018 மே 28 ஸ்டெர்லைட்டை ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் 800 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை அப்போ மூடினாங்க. தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டா வேதா குழுமம் சும்மா இருக்குமா? பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள இந்த நிறுவனத்தை மூடுறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல. உச்சநீதிமன்றம் நோக்கி போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இவங்க மட்டும் போல மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல அவங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மாசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த நம்புற பொதுமக்கள் கொஞ்சம் பேர் போகிறாங்க. ஸோ 3 ஆங்கிள் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இருக்கு, சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இந்த ஆலை திறக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஆங்கிளுக்காண்டி நீதிமன்றத்தில் வாதங்களையும் பிரதிவாதங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆலை திறக்கப்படணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த வழக்கு 6 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் தன்னோட விசாரணைக்கு எடுத்து பெரிய லெவலில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரசூட் இருக்கார்ல தலைமை நீதிபதி, அவர் தான் அந்த வழக்கை பெரிய லெவலில் விசாரிக்கிறாரு. அவர் தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு கேள்வி இந்த விசாரணையில் கேட்குறாரு. சார் ஆமாவா இல்லையா, அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் இந்த கேள்வியை கேட்குறார் அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம கேட்டோம்னாவே, இந்த கேள்விக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த கேள்வி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் தரப்போட வாதத்தை ஒரு பக்கமாக வைக்கிறேன், தமிழ்நாடு அரசு வச்ச வாதத்தை இன்னொரு பக்கமாக வைக்கிறேன். இந்த ஸ்டெர்லைட் தரப்பு எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில், சார் பரப்பளவுன்னு எடுத்துங்க சார். ஸ்டெர்லைட் ஆலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சிப்காட்டில் அமைஞ்சிருக்கு, வேதா குழுமத்தோட அந்த ஆலை. தூத்துக்குடி சிப்காட் அப்படிங்கிறது 1800 சதுர மீட்டரா எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணுங்க. 1800 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பர். இந்த 1800ல் 1000 அப்படிங்கிற அந்த மேஜர் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேஜர் நம்பர்ல தான் ஸ்டெர்லைட் ஆலை அமைஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 800 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 800ல தான் சிப்காட்டில் 67 நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டெர்லைட்டோட சேர்த்து சொல்கிறேன் 67 நிறுவனங்கள். இந்த 67 நிறுவனங்களில் 27 நிறுவனங்கள் சிவப்பு மண்டலத்தில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நிறுவனங்கள்னால ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 27 நிறுவனங்கள் மேலே என்ன நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுத்தீங்க? நாங்கள் மாசை வெளியிடுறோம், நாங்கள் கழிவுகளை வெளியிடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்கள் ஆலையை மூடிட்டீங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 27 ஆலைகள் சிவப்பு குறியீட்டில் இருக்குது, இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வியை வேதா குழுமம் சார்ந்த முதல் பாயிண்டாக நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. உள்நோக்கம் இருந்து எங்களோட நிறுவனத்தை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேதா குழுமத்தோட மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. இது நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. 5000 பேர் நேரடியாக வேலை பார்த்தாங்க, 25000 பேருக்கு மறைமுகமாக அந்த ஆலை வேலை கொடுத்துச்சு. இப்போ அவங்களோட வாழ்வாதாரம் அத்தனையுமே கேள்விக்குரிய இருக்குது அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற இவ்வளோ பெரிய நாட்டில் தாமிரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை மட்டும் ஆக்டிவாக இப்போ வரைக்கும் வேலை பார்த்துச்சுன்னா 36% தாமிரத்தை இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ 36% நம்மள்கிட்ட இருக்கிற நிறுவனத்திலே நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இப்போ இந்த நிறுவனம் க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்குது. அதனால் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, தாமிரத்தை வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவோட தேவையை ஈடுகட்டுறாங்க. ஒரு நிறுவனம் இங்கே செயல்பட்டால் தாமிரம் இங்கே கிடச்சிரும். அது இல்லாதனால இந்தியா வெளிநாட்டுகளில் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற அவங்களோட உற்பத்தி திறன் சார்ந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலை இயங்குனுச்சுன்னா ஒரு நாளைக்கு 1800 டன், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லட்சம் டன் தாமிரத்தை உற்பத்தி பண்ணும்.
பண்ணும். இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆலையை ஒரு மாசு குறைபாடு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி முடக்கி வைக்கிறது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் அத்தனையுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு உள்நோக்கமாக வேலை பார்த்துருச்சு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்களுக்கு எதிரி கிடையாது, குறிப்பிட்ட சில பேர் வேணும்னே எங்கள் நிறுவனத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு எங்கள் நிறுவனத்தை முடக்கிறாங்க. எங்கள் நிறுவனம் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியம் விதித்த அத்தனை விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி தான் எங்கள் நிறுவனம் இயங்குது, இதில் எந்த விதமான விதிமீறலும் இல்லை, எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. 2014 2018 வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு 13,500 கோடி ரூபாய் வரி மட்டும் செலுத்தியிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இந்தியாவுக்கு இவ்வளோ முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு நிறுவனத்தை மறைமுகமாக மூடணும் அப்படிங்கிற எங்களோட எதிராளிகளோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி மாசு அப்படிங்கிற குறைபாடை வச்சு பெரிய லெவல் போராட்டத்தை நடத்தி எங்கள் செயல்பாட்டை முடக்கியிருக்காங்க, எங்களுக்கு நீதி கொடுங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேதா குழுமம் நீதிமன்றத்தில் தங்களோட வாதத்தை முன் வச்சாங்க. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு எதிர்த்தரப்பு வாதத்தை சில விஷயங்களை முன் வைப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேதா குழுமம் மேலே உள்நோக்கம் இருக்கா, அங்கே பாருங்கள் ஹைட்ரோ கார்பன் சார்ந்த திட்டத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுத்தோம், எங்களுக்கு உள்நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்திட்ட ஏன் கொடுக்கணும், வேற எங்கேயாவது போய் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்தில் அவங்க பதில் வாதத்தை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 பக்கம் இருக்குங்க உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு, அதை படித்து பாருங்க. இந்த நாளை வந்து மாசு வந்து வெளியில்லன்னு சொல்லுது, எவ்வளவு தீவிரமாக மாசுகள் சார்ந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த 800 பக்கத்தில் அவ்வளோ விதிமீறல்கள் இருக்குது அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கு. அது நீதிமன்றத்தோட பரிந்துரைக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த ஆலை விதிமீறல்னா எதுக்குங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் போடணும், 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டோன்னா இந்த ஆலை விதிமீறலை எந்த அளவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீதிமன்ற பார்வைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தன்னோட வாதத்தை அங்கே முன் வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா வாதங்களையும் முன் வச்ச நீதிபதி சந்திரசூட் அவர்களோட அமர்வு என்ன சொன்னுச்சுன்னா, சரிப்பா இந்த ஸ்டெர்லைட் ஆலையானது 6 வருஷம் ஆகுது, ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறது இங்கே உட்காந்துட்டு வைக்கக்கூடிய வாதம் பிரதிவாதத்தை அடிப்படையில் முடிவு பண்ண முடியாது. ஸோ ஸ்டெர்லைட் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு நிபுணர் குழுவை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறோம். அந்த நிபுணர் குழுவில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட உறுப்பினர், அதே மாதிரி மத்திய அரசோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட உறுப்பினர், நீரி அப்படிங்கிற ஒரு அமைப்போட உறுப்பினர், ஐஐடியை சேர்ந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்ட சில மாணவர்கள் அல்லது அது சார்ந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த நபர்கள் இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான நபர்கள் அடங்கிய ஒரு குழு அமைப்போம். அந்த குழு 1 மந்த் ரிசர்ச் பண்ணட்டும், 1 மந்த் ரிசர்ச் பண்ணி ஸ்டெர்லைட் ஆலையானது சரியானதா இல்லை மாசுகளை வெளியிடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட நிபுணர் குழு என்ன பரிந்துரை கொடுக்குதோ அது அடிப்படையில் இங்கே முடிவெடுத்தலாம். ஏன்னா ஸ்டெர்லைட் அப்படிங்கிறத மாசு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தமிழ்நாடு அரசு முன் வச்சாலும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு, தாம்பிரம் அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு, இந்தியாவோட பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ 2 பக்கத்திலிருந்து பார்த்தோம்னா மாசு இல்லை, மாசு சார்ந்த விஷயத்தில் இந்த ஆலை சரியா இருக்கு, அல்லது இந்த மாதிரி 4 கட்டுப்பாடுகளை விதிச்சா அந்த ஆலை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா இந்த ஆலை திறப்புக்கு அனுமதி கொடுக்கலாம். இல்லை டோட்டலாக என்னதான் இந்தியாவுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாலும் மாசு விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கு, இந்தியா வெளியே வாங்கிட்டு போகிறது கூட நல்லதுன்னு நமக்கு தோணுச்சுன்னா இந்த ஆலை திறப்பு அப்படிங்கிற கோரிக்கையை நிராகரிக்கலாம். ஸோ அந்த நிபுணர் குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, அந்த நிபுணர் குழுவை தமிழ்நாடு அரசு ஏற்குதா ஏற்கலையா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிறத நீதிமன்றத்தோட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆமான்னு சொன்னால் நிபுணர் குழு அமைக்கப்படும், தமிழ்நாடு அரசு இல்லைன்னு சொன்னால் அதற்கு ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். அந்த இல்லை அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு இப்போ ப்ரூவ் பண்ணணும், ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தமிழ்நாடு அரசு ப்ரூவ் பண்ணணும். தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோட அடுத்த அப்டேட்டுக்காண்டி அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸ்டெர்லைட் சார்ந்த விஷயத்தில் நிபுணர் குழு அமைக்கலாமா அப்படிங்கிற யோசனையை தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கோர் ஐடியா. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அழியாமைகளை முழுமையாக அகற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.